வந்து படம் நல்லா இருக்கு எல்லாரும் சொல்றேன். கட்டுறது தமிழ்ல இருக்கீங்க, அது ஒரு தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனா உங்க படங்கள்லேயே அதிகமான ஆங்கில வார்த்தைகளும் பாடல்களும் இதா இருக்கு. கால மாற்றம் இல்ல இல்ல, இந்த கதை வந்து இவனுடைய மனம். இன்னைக்கு ஒரு டைரி ஆஃப் இம்பிகேட் படிச்சிட்டு இருக்கான். அந்த கதையில அந்த ஒரு புத்தகம் எழுதிருப்பான் மூலையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் குழந்தைகள் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது, அவனுடைய வேர்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய இதுலேயே இப்ப நிறைய வார்த்தைகள் வருது. தமிழ் மொழிங்கிறது பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதோட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மொழி தான். ஆங்கிலமே சுத்தமான மொழி கிடையாது. தமிழ்ல இருந்து 2 வார்த்தை, கட்டுமரம் தான் அங்க கெட்டமரான், மாங்கா தான் மேங்கோ. சோ இந்த பையனுடைய மனநிலை, இவனுடைய உற்சாகத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள்ங்கிறனால அது அப்படி எழுதப்பட்டது. இல்ல சார், அப்படியும் சொல்லலாம். இல்ல, எல்லா குழந்தைகளுக்குமே மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது முருகனா இருந்தாலும் சரி, அன்புவா இருந்தாலும் சரி. உங்க பேர் என்ன? பாலாவா இருந்தாலும் சரி. இந்த படத்துல ஒரு டயலாக் இருந்துச்சு, நாங்க செடிதான் குறைச்சிட்டோம். எனக்கு அன்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஆறுமுகன் பேர் வச்சலாம். மலையை பார்த்தாலே ஏறிடான்னு இருக்கா? தூக்கிட்டோம். நான் ஏறி இருக்கேன் சார். ரொம்ப 7 கடல் 7 மலை. கம்பெனி பேர் பாத்தீங்களா இல்லையா? 7 கடல் 7 மலை. இல்ல இல்ல, நான் 7 கடல் நல்லா நடிச்சிருந்தா. நீங்க தான் சொல்லுங்க, கிரேஸ் ஆண்டனி தமிழ் சினிமாவுக்கு எப்படி? எனக்கு என்னமோ இவங்க வந்து எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடமுடைய மகளையும் எத்தனை படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க. 28-30 வயசுல இருக்கக்கூடிய ஊர்வசி மேடம். அப்ப பார்த்துட்டே இருக்க மலையாளத்தில் அப்பன் ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம், ஹியூமர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு புதுசா ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு. உங்களை கண்டுபிடிச்சப்ப அப்படி வருவாங்க நம்புறேன். இல்ல அப்படி இல்ல இல்ல இல்ல, பிளாட்ல தான் ஆக்சுவலா. இல்ல அது 2 இப்போ அதையும் தப்புலாம். இவங்க வேலைக்கு போறாங்க, பாத்துக்க யாரும் இல்ல, கூட பாட்டியோ தாத்தாவோ இருந்த வேற. இன்னும் யோசிச்சு பார்த்தா சென்னையில பிளாட்ல இருக்க குழந்தைங்க கூட ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு நாங்க குழந்தைங்க கிடைப்பாங்க. அதனால இது தப்பு, அது சரி, பிளாட் மோசம், அது அப்படிலாம் இல்ல. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். 3 நாள் இவன் பேசுறது அவங்க கேட்கறாங்க, அவன் பேசுறது இவங்க கேட்கறாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையை எவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலாம்னு சொல்ற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் அவன் ஒரு புது உலகத்தை காட்டுறான். பறந்து போலாம், நீங்க பிரச்சனைகளா பிரச்சனையே இல்லைன்னு சொல்றான். அவ்வளவுதான் இந்த படத்தோட கதை.